உறவுகளுக்கு எனக்கு இன்னைக்கு காலையில் அப்படியே குக்கிங் வேலையும் நடக்குது. ஆனால் இன்றைக்கி சில விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணி பேசினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுனதுனால அப்படியே வாய்ஸ் பேசிகிட்டே இது பண்ணுறேன். முன்னாடி உட்காந்து என்னால் பேச முடியல. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு போலீஸ்காரர் என்ன சொல்கிறது, அவங்கவுங்க மதங்கள்லேயே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை ஜாதி விட்டு ஜாதி எல்லாம் போய் லவ் பண்ணி பிரச்சனை பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறத பற்றி அவரோட வீடியோ கொஞ்சம் தான் நான் கேட்டேன். பட் அவருடைய ஆதங்கம் என்ன, அவர் என்ன சொல்ல வராருங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் சில விஷயங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல தெளிவாகும் போது நம்மளுக்கு அதில் ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும். சரிங்களா? இருங்க வரேன். அப்போ அது என்ன யூஸ்ஃபுல் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ அவர் என்ன சொல்கிறதுனா, யாருக்கிட்டேயும் வாண்டடாக நீங்களாம் இப்படி ஜாதி விட்டு ஜாதியெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படின்னு யாரு கூடயும் அவர் ஒரு சங்கடமாவோ ஒரு விகண்டாகாதமாவோ ஒரு சண்டை பிடிக்கிற மாதிரியாவோ இல்லை மக்கள் மனசில் ஏதாவது ஒன்று நுழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அர்த்தத்தில் அவர் பேசலை. என்னன்னா, உயிர்கள் போகுது இல்லையா, அது நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்குறோம். உயிர்கள் இறந்து போகுது இல்லையா. அப்போது ஒரு காதலுக்காக, அதாவது மற்ற ஒருத்தர் காப்பாற்ற போய் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா நம்ம அப்படியே அவரை தூக்கி நம்ம தலையில் வச்சு ரொம்ப பாராட்டுதல் தெரிவிக்கிறோம். அப்போ இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்படி உயிர் இழக்கப்படுதே. அதுவும் இல்லாமல் வாழ வேண்டிய பசங்க மீனால தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாம, ஒன்றும் பண்ண முடியாம ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு தவிப்பு அந்த போலீஸ்கார்கிட்ட தெரிஞ்சுது. அந்த போலீஸ்கார் பேரோ இல்லை அவர் எந்த இதில் இருக்காருங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் வீடியோவில் நீங்கள் ஒளிபரப்பக்கூடிய சில வீடியோஸை வச்சு தான் நானும் இதுக்கான கருத்து நான் சொல்கிறேன். அப்போ ஏன் நீங்கள் இவ்வளோதான் சப்போர்ட்டாக பேசுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருந்தது. ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப வேதனையின் காரணமாக நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். அப்போது அந்த டைமில் எங்களோட பிரச்சனை இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. சரிங்களா? அதில் ரெண்டு போலீஸ்காரர் பேசுனது எனக்கு அவ்வளோவா மனசுக்கு சுக்குலப்படலை, ஐ மீன் சந்தோஷம் படலை. ஆனால் இன்னொருத்தர் ரொம்ப பொறுமையாக நம்மளுக்கு புரிதல் ஏற்படுற மாதிரி சில விஷயங்கள் பேசினார். அப்போ என்ன புரிதல் ஏற்படுற மாதிரி பேசினாருன்னு சொன்னால், அம்மா அப்பாவை தாண்டி நீங்கள் போகிறீங்க, சரியான வழியில் நீங்கள் நடக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா? அது எங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், வேற ஒரு பிரச்சனை, அதனால் அது அங்கே போக வேண்டியது இருந்தது. ஆனால் அதை தாண்டி அங்கே ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க. பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்குது, கலர்னால கலரு நீங்கள் சொல்கிறீங்களா தமன்னாங்களா அந்த மாதிரி அவ்வளோ லட்டு மாதிரி இருக்குது பொண்ணு. கொஞ்சம் ஊர் சைடு போல் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி லட்சணமாக இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, ஏதோ பையனை போய் லவ் பண்ணியிருக்கு. லவ் பண்ணி அது என்ன சொல்கிறது, பிரச்சனை ஆகலை. அவங்க லவ் பண்ணுறான் புள்ள ஃபோனில் பேசுகிறா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருக்கே தவிர, அந்த பிள்ளைய கண்டிச்ச மாதிரியே அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அந்த பையன்கிட்ட அந்த பையனுடைய நடவடிக்கை சரியில்லை, நாம் விளைவிக்கலான்னு அந்த பொண்ணு வெளியில் வர்றதுக்குள்ளேயே இந்த பொண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லியாக லவ்வுங்கிற பேரில் மற்ற மாதிரியெல்லாம் எதுவும் நடந்திருக்கும் போல். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த பையன் சேவ் பண்ணி வச்சுட்டான். நீங்கள் என்ன சொல்கிறது, டிவிலேயோ அல்லது ஒரு படத்துலேயோ பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டு சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான். சரிங்களா? அப்போ அந்த பொண்ணை நீ இப்படி இருக்கிறத நான் ஃபோட்டோவை வெளியில் அனுப்பிச்சிடுவேன், அப்படி இருக்கிறத ஃபோட்டோவை நான் வெளியில் அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லி எதுவும் மிரட்டியிருக்கான். ஃபேமிலியும் சேர்ந்து மிரட்டியிருக்கான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பையன் இந்த அளவுக்கு நடந்துக்கிறான்னு தெரியாம தான் அந்த பொண்ணு அவன் கூட பழகிச்சு. ஆனால் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்தது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பண்ணுறோம்
அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே அந்த பொண்ணுக்கு வந்து இல்லை. அம்மா அப்பா வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனசுல ஒரு சமாதான நிலை அந்த பொண்ணுக்கு இருந்துதாங்கிறதும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணோட முகத்துல கொஞ்சம் கூட அந்த ஒரு பய உணர்வோ அல்லது வேற ஏதாச்சுமோ ஒண்ணுமே கிடையாது. அவங்க அப்பா அம்மா தான் ஐயோ என் புள்ள வந்து விவரத்தை இப்படி சொல்றா, நாங்க என்ன செய்வோம்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க காவலர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு, என் பாப்பா நீ பார்த்து பணிக்கா இருந்திருக்கலாமெல்லாம், இப்பாரு பேரண்ட்ஸ் வந்து இப்படி உன்னை பற்றி சொல்கிறாங்க, அதே சமயம் உன்னோட ஃபோட்டோலாம் காமிச்சிருவேன் பிடிச்சிருவேன் அவன் மிரட்டுறாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே அட்வைஸ் பண்ணார். இப்போ இங்கே ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவன் இந்த இதுக்குள்ளே வந்துடக்கூடாது அந்த இதுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கண்டிப்பாக உயிரை எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சில விஷயங்கள்ல இந்த மாதிரி பசங்களும் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து கம்பேரிசன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சில விஷயங்கள் சொல்கிறேன். சேம் அதே கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொன்று வருது. என்னன்னு கேட்டால் அந்த பிள்ளை ஏற்கனவே என்ன சொல்கிறது எங்கேயோ யார் கூடயோ ஓடி போயிட்டு அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அந்த பர்சன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் திருப்பி வந்த ஒரு 10 நாள்லேயே என்னமோனா திருப்பி அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. அப்போ இவங்க போலீஸ்காரருக்கு வந்து ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லைங்க, பல வகையான கேஸுகளை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இவன் இந்த ஜாதியா அந்த ஜாதியான்னு பேசுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டாவே வராது. ஏன்னா அவங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்குதுன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் எங்க கூட பேசினாங்க, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஈஸியாவோ இல்லை ஏதோ ஒரு இதுலயே லவ்ல போய் வலுமந்தமாக விழுந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து அந்த பையன் வந்து தன்னுடைய அக்காவோ தங்கச்சியோ லவ் பண்ணா அந்த பையனை கொன்னுட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு சட்டம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. சட்டம் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குண்டான தண்டனைகள் கொடுக்கும்போது இங்கே நிறைய சேஞ்சஸ் வரும். அதாவது என்ன சொல்றான், அவன் இந்த மாதிரி ஒரு தவறு செய்துட்டா அந்த பையனுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய வயசாவே இருந்தாலும் கூட அவன் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, சரிங்களா? அப்ப இது வந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, ஒரு போலீஸ்காரர் வந்து எப்பா நீங்க உங்க ஃபேமிலியோட பார்த்து உங்களோட இதுலயே பார்த்து பிடிச்சி நல்லபடியா இருங்கன்னு அவர் சொல்றது ஒரு காவல்துறையில ஒரு காவலருக்கு உண்டான ஒரு யதார்த்தம் தான், சரிங்களா? இப்போ அந்த பையன் சரியில்லை, சரி இந்த பையன் சரியில்லை இருந்தாலும் உங்கள் பிள்ளை போய் பொழைச்சிதான் ஆகணும்னு சொல்லி போட்டு அந்த பேரண்ட்டுக்கிட்ட போலீஸ்காரர் பேசினாரா? பேச கிடையாது. அதே சமயம் இல்லைங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பிள்ளைய நாங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் மறுபடியும் 10 நாளில் அந்த பிள்ளை ஓடி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த போலீஸ்காரர் தேடுறதை நிறுத்தலை. ஐ மீன் அந்த பொண்ணு எங்கே போச்சோ ஏது போச்சோ தொலாகணும்னு சொல்லி போட்டு அடுத்தடுத்து நடவடிக்கை அங்கே போயிட்டு இருக்கு. இதே நம்ம சாய்பாபா கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் தான். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்றான்னு சொன்னா இன்னைக்கு பெரும்பாலும் பொய் மூட்டையை சுமந்துக்கிட்டு சுத்துறவங்க நிறைய இருக்காங்க. சாய்பாபா கோயில் போலீஸ் ஸ்டேஷன்ல சாயங்காலம் 6 மணிக்கு எங்களுடைய பிரச்சனைகள் வந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல இந்த 2-3 கேஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க. அப்போ அங்கே வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்கள் காந்திபுரம் போயிருங்க, அங்கே தான் லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, மேற்படி உங்களுடைய பொண்ணோட ஃபோட்டோஸு இதெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க பார்த்து அதை சரி பண்ணிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு போலீஸ்காரர் வந்து சொன்னார். ஆனால் அந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போலீஸ்காரரு அப்படி நினச்சி பேசுகிறாரு இப்படி நினச்சி பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு 2 அறை கொடுத்து ஏன் நீ அவன் சரியில்லைன்னு தெரியுதில்ல ஏன் பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரருக்கு பேச தெரியாதா? சத்தம் போட தெரியாதா? அப்போ நீங்கள் யோசிச்சுக்குங்க. அப்போது ஒருத்தர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாங்க. இப்போ திவாகரையெல்லாம் கூட உள்ளே வைக்கணும், சரிங்களா? அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டு பிடிச்சி இது பண்ணும்போது அவன் பண்ணுற பிரச்சனை, அவன் மற்றவங்களுக்கு கொடுக்குற டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனை. ஆனால் அதுக்கு மேலே பேட்டி எடுக்கிறோங்கிற பேரில் நீங்கள் வச்சு செய்கிறீங்க, அதையும் தெரிஞ்சுக்குங்க. நல்ல விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சு பழகுது நீங்களும், சரியா? அப்போ சில விஷயங்கள் அந்த போலீஸ்காரர் பேசிட்டாருன்னு தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரி பேசாதீங்க. பட் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இதுக்குள்ளே இருந்து சில பிரச்சனைகளெல்லாம் பார்த்த இடத்துல இருந்து நான் சொல்கிறேன். ஒரு போலீஸ்காரர் எடுத்து சாமி அப்பா அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, உங்கள் வீட்டு அளவுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அப்படிங்கிற அந்த எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க.
அப்படிதான் பேசுவாங்க. அப்போ அவங்க அது சொல்லும்போது என்னன்னா அது பொதுவான கருத்து, பொதுவான ஒரு மற்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி சரி நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு வேணால் லவ் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு குத்திட்டு சாகட்டும் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லியிருந்தா நல்லா இருக்குமா? நீங்கள் அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, ஜாதி மதத்துகளுக்கு பற்றியோ அல்லது இவங்க அதை பண்ணிக்கல அவங்க இதை பண்ணிக்கல அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் பேச வரல, யதார்த்தத்தை தான் நான் பேச வரேன். இப்போ அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி போலீஸ்காரர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு அவர் பேசுனது இன்னொரு முறை முழுமையாக கேட்டுட்டு, இல்லைன்னா அவர்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் சார் என்ன சார் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாருமே அவங்கவுங்க இதில் தான் எனக்கு லவ் பண்ணணுமா, அவங்கவுங்க ஜாதியில் தான் எல்லாருமே விரும்பி இருக்கணுமா, ஏன்னா எங்களுக்கு லவ் வராதா அப்படின்னு சொல்லி கேள்வி நீங்கள் நேராக கேட்கும்போது அந்த போலீஸ்காரர் ஒரு பதில் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதைத்தான் நீங்கள் மீடியாவில் நீங்கள் ஒளிபரப்பியிருக்கணும். அவர் ஒரு அவேர்னஸ் மாதிரி, அம்மா அவங்கவுங்க ஃபேமிலியில் சொன்னதை கேட்டு இருங்கம்மா, இப்படியெல்லாம் வெளியில் லவ் பண்ணுறேன் பிடிக்கிறேன்னு எல்லாம் போய் வந்து உங்களுடைய இதுகளை எல்லாம் என்ன சொல்ற உங்கள் வாழ்வாதாரத்தையோ உங்கள் வாழ்நாள் சூழ்நிலைகளையோ கெடுத்துக்காதீங்கம்மா. இதனால என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் அவர் சொன்ன விஷயத்துலேருந்து என்ன சொல்கிறேன், இப்போ அவர் சொன்னது என்ன விஷயம், நீங்கள் ஜாதி விட்டு ஜாதி யாரும் லவ் பண்ணாதீங்க, இப்படித்தான் நடக்கும்னு அவர் சொல்ல வரல. நல்லா கேட்டுக்கணும், அம்மா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னால அந்த பக்கம் உயிர் போயிடும், இந்த பக்கம் உங்களுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு அவர் சொன்னதாக நான் நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக அவர் பாராட்டத்தக்கவர் தான். அவரை வந்து குறையெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. அது மீறி நீங்கள் ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு பேசுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட்டு, அல்லது உங்களுக்கு தேவை யாரோ ஒருத்தர் மேலே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அடுத்தடுத்து அவங்கள சுத்த விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி பேசுகிறீங்க. தயவு செஞ்சு சில விஷயம், இப்போ கோபி சுதாகர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க பார்த்தீங்களா, அதில் அவங்க ஜாதி என்னன்னு மென்ஷன் பண்ண கிடையாது. அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஜாதி என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ண கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயமா தான் அவங்க வந்து அவேர்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை நான் பார்த்தேன், சரிங்களா. அதில் வந்து நீ இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி கொட்டை எழுத்துல கொண்டு வந்து போட கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் ஏன் அதைய பெருசாக எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட ஜாதி தான் சொன்னாங்கன்னு அதை எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. இங்கே இந்த இடத்துல வந்து கேஸே கொடுத்தாலே எந்த விதத்துலையும் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மைண்ட் தாட் தான் வருது. என்னன்னு கேட்டால், இப்போ இவங்க கேஸ் கொடுக்குறாங்க, அந்த வீடியோவே பார்க்குறாங்கன்னு சொன்னாக்கா அவங்கள இந்த ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மென்ஷன் பண்ணவே கிடையாது, சரியா. இப்போ இந்த ஒரு ஜாதிக்கார பையன் மட்டும்தான் வெட்டினான்னு சொன்னால் அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி நிறைய கௌரவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது, நடந்துட்டு இருந்த ஊர் தான் நம்ம ஊரும், சரிங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க காமனாக எல்லாத்துக்கும் சொன்ன ஒரு விஷயம், சரிங்களா. இப்போ இல்லை கொலை நடந்த அந்த மிளகாப்பொடி தூவி கொண்டதை பற்றி சொன்னாங்கன்னா அவன் செஞ்சதை தான் சொல்லியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ அவன் செய்யாமல் யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஜாதியோட பேரை சொல்லி அவங்க வந்து அதை அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக கோபி சுதாகர் மேலே இந்த மாதிரிங்க என்னோட ஜாதியோட பேரை எடுத்து வச்சு இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதிங்கிற அடிப்படையில் அதை இதையும் மண்டக்குள்ளே இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு மனசுக்குள்ளேயும் மண்டக்குள்ளேயும் புதைச்சி விட்டுட்டு அவங்கள வந்து ஒரு குற்றவாளி ஆக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மனுஷ மக்கள்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு விஷயத்தை எடுத்து பொதுப்படையில தான் அவங்க வந்து அந்த தெளிவை வந்து போட்டிருக்காங்க, சரிங்களா. இந்த இடத்துல நீங்க இப்போ குற்றம்னு சொல்லி இப்போ ஒரு வக்கீல் கூட பேசினதை நான் கேட்டேன். நான் எங்களுடைய ஜாதியை வந்து இப்படி கோபி சுதாகருங்கிறவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க. முதல்ல அவங்க இந்த ஜாதி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண கிடையாது. அடுத்தடுத்து நடக்கிற கௌரவ கொலைகளினுடைய அடிப்படையை மனசுல வச்சிருந்து அடிக்கடி அந்த ஜாதி சம்பந்தமா நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளெல்லாம் ஒரே கணக்கா ஒன்று சேர்த்து கொண்டு வந்து அதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க, சரிங்களா. இப்போ அந்த தம்பி வந்து மிளகாப்பொடி போட்டு கொண்டுச்சுன்னு சொன்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா தாராளமா நம்ம அதை என்ன சொல்றது சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு இல்லை அந்த பையன் அப்படி பண்ணலை அப்படிங்கிறது அந்த கோர்ட்ல நீங்க வந்து சாட்சிகளோட நிரூபிச்சுக்குங்க, சரியா. இவங்க வந்து அவேர்னஸ் வீடியோ தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நானே சொல்லலாம், இந்த மாதிரி பாருங்கப்பா எங்கெங்கேயோ அப்படிதான் சொல்ல முடியும், ஊரு பேரெல்லாம் சொல்லாம
எங்கெங்கயோ என்னென்னமோ நடக்குதுப்பா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் நடந்துக்குங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போது இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் குறிப்பிட்டு கோபி சுதாகர்னா இந்த ஊர்வலகமே இதை பற்றி பேசாமல் கிடையாது. நீங்கள் கொண்டு போய் வைக்கணும்னா பேசினவங்க அத்தனை பேர்த்தையுமே தான் கொண்டு போய் நீங்கள் உள்ளே வச்சு உட்காந்துக்கணும். சரி, ஊரை பூரா வலிச்சு கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கேஸ் போட்டதுனால என்ன ஆகிடப்போகுது? ஆனால் அவன் செய்தது சரியா? நீங்கள் யோசனை பண்ணுங்க. அந்த பையன் இப்போ வந்து அந்த பையனை வந்து இன்னொரு பையனை கொண்டுட்டான். இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஜாதியின் அடிப்படையில் அந்த பையன் வந்து அந்த மாதிரி குற்றத்தை பண்ணிட்டான். அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அது வந்து கோர்ட்டு மூலிமா கிடைச்சிடும். சரியா? சரியான நீதிபதி வர போகிறாரு. அந்த நீதிபதி வந்து அதுக்குண்டான தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி அதை அலசி ஆராய்ச்சி அதுக்குண்டான பிரிவுகளில் அவங்க வந்து அந்த தண்டனையை கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற நீங்களோ நானோ தாட் பூட் தஞ்சாவூர்னு புதுச்சு என்ன பண்ண போகிறோம்? அவேர்னஸ் தான் பண்ண முடியும். எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க, இப்படியெல்லாம் பழகாதீங்க. இந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பேச்செல்லாம் கேட்காதீங்கப்பா. மனுஷனாக மதிங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து இதுக்குள்ளே கொண்டு போகணும். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது, சொல்கிறேன்.